ஆமேன். ஸோ நம்முடைய தேவனுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது? ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது. அதே வசனத்தில் எப்படி வருது? எபிரேயர் 4:12 இரு புறமும் கருக்குள்ள பட்டயம். 2 சைடுமே டபுள் எட்ஜ் சோடு. சரியா? அப்போ 2 சைடு தேவைப்படுது. அந்த கத்திக்கு மட்டும் 2 பக்கமும் என்ன? இப்போ 2 கைக்கும் வேலை இருக்குது போல. இல்லை நடுவில் வச்சுக்கலாமா இப்படி சண்டை போடும்போது? எப்படி போட்டாங்கன்னு நம்ம தெரியல, வேணா கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சோடை அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு, இந்த மாதிரி ஒரு பட்டயத்தை. ஆமேன். அவ்வளோ ஷார்ப்பானது அவருடைய வார்த்தை. உங்கள் ஆத்மா, ஆவி, சரீரமெல்லாம் கிழித்து போட்டு பகுத்தறிய செய்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இது மட்டும்தான் பகுத்தறிவை கொடுக்கும். இட் வில் ஒன்லி கிவ் யூ அ டிசர்னிங். இது இருந்தால் மட்டும் போதாது, ஆவியானவர் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், மன்னிப்பு கேட்டுடலாம், எவ்வளோ நாளும் கேட்டுடலாம். ஏன்னா நம்ம நிறைய காரியம் நினைக்கிறோம் இவங்களால அவங்களால. இல்லை, எனக்கு எப்பவுமே ஒன்று, எது நான் பண்ணாலும் நான் இழுத்து வச்சது தான் நான் நினைப்பேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் எல்லாமே. ஆமேன். ஸோ இரு புறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. இந்த மே மாதம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை இருபுறமும், நீங்கள் நினைப்பீங்க சில ஒரு சைடு தான் எனக்கு என்னது ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த சைடை என்னை காப்பாற்றிடும், இங்கே என் பிள்ளை வேலையில் இருக்குது, இங்கே என் கணவர் வேலையில் இருக்கார், இது என்ன ஆகிடும், இந்த இடம் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? வீட்டில் மகன் வேலை செய்கிறான், அதனால் ஏதோ ஓட்டிகிட்டு போகிறோம், புருஷன் செய்கிறாரு ஓட்டிகிட்டு போய்ட்றோம், டாக்டர் இருக்கிறார் அதனால் பிழைச்சி போகிறோம், ஏதோ ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி ஆண்டவர் அதை பார்க்குறவர் இல்லை. இந்த பக்கம் நம்பிக்கையே இல்லாத ஒரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த சைடு ஒன்றுமே இல்லைங்க, இந்த சைடு நான் திரும்பவே முடியாதுங்க, இந்த பக்கமாவது நான் சார்ந்து இருக்கலாம், ஆனால் இந்த பக்கம் என்னால் சார்ந்தே எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த சைடு தான் உங்கள் தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதனால தான் அந்த சைடை நம்ம விட்டுடுறோம். இன்னைக்கு அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல நின்று பாருங்க, தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. நீ விசுவாசித்தால், அதான் தேவன் இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லலையா உங்ககிட்ட? இப்படியே சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe in me, you'll see the glory of God. ஆமேன். அதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு 2-3 வாட்டி அனுப்பிட்டேன், வாசிச்சிங்களா இல்லையா? என்ன வசனம்னா தெரியுமா இல்லையா? தயவுசெய்து வாசிங்க, உங்களுக்காக தான் அதெல்லாம் அனுப்புகிறோம் இல்லையா? நிஜமா வாசிக்கலையா? இன்றைக்கி என்ன தீம்னே ஹோம்ஒர்க் வேறு கொடுத்தேன் போன வாரம். வாசிச்சிருக்கிறீங்க, சரி, வெரி குட். யாரா 2-3 பேர் வாசிச்சிங்கன்னா கூட ஒரு திருப்தி இருக்கும். ஸோ எதுலேருந்து எடுத்தேன்? நீதிமொழிகள் 3:13-16. பட் அது 16-13 தான் மெயின் வசனம் இருக்குது. சரியா? அதில் என்ன போட்டிருக்குது? யாரா வாசிக்க முடியுமா? 16, நீதிமொழிகள் 3:16. இல்லை நான் எடுக்கவா? நான் வாசிக்கிறேன். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. என்னதுங்க அந்த அது? அக்ரிநெய்யில் போட்டிருக்காங்க. அது இதுனா என்ன தமிழ் இலக்கணம்ல? அது இதுனா என்னங்க? உயிர்தினையா அக்ரிநெய்யா? அக்ரிநெய். அப்போ ஆடு மாடு பற்றி பேசியிருக்காங்களோ? ஆடோட வலது கையில் இதுவும் ஆடோட இடது கையில் இது எதை பற்றி பேசியிருக்காங்க? 13 என்ன சொல்லுது? ஞானத்தை கண்டறிகிறவன் பாக்கியவான். ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கண்டடைகிறவன் மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துகிறவன் யார்? பாக்கியவான். அப்படி என்றால் சாலமன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஞானம் என்பதற்கு ஒரு கை இல்லை 2 கை இருக்குன்றார். யாராவது இந்த வசனம் இதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கிறீங்களா? அதை டீப்பாக போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இதிலிருந்து தான் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடை கொடுக்க போகிறார். ஸோ ஞானம் என்பதற்கு 2 கைகள் இருக்கிறது, வலது கை இடது கை. ஆனால் வலது கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால், ஞானம் என்ன பண்ணுமா? ஆக்சுவலாக ஆசீர்வாதம்னு சொல்கிறதுக்கு பதிலாக விஸ்டமோட குவாலிட்டி, ரைட் ஹேண்ட் குவாலிட்டி, அது பண்ணுற தன்மை என்னவா? தீர்க்காயுசம். ஆனால் இடது கையில் அதே ஞானம்க்கு ஒரு தன்மை இருக்கிறது. என்னது? செல்வமும் கனமும் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கூட கொடுத்தேன், லெஃப்ட் ஹேண்ட் பற்றி தெரிஞ்சுட்டு வாங்கன்னு. கவனிச்சிங்களா போன வாரம்? இல்லை நேற்று சபைக்கு ஒரு ஃபெலோஷிப் வருதோ
ஆராதனை வருது ஆண்டவர் வார்த்தையை நல்லா கற்றுக்கிறதுக்கு. இட் இஸ் அ ஸ்கூல், இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஆமேன். அதுக்கு ஆமேன் வருதா? ஆராதிக்க மட்டும் வரல, இங்கே கற்றுக்க வரும். நானே இங்கே நிறைய கற்றுருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனில் நானும் இன்றைக்கி ஒன்று கற்றுருப்பேன். ஸோ எல்லாமே திஸ் இஸ் கால்ட் அ ஸ்கூல். ஸ்கூல் ஆஃப் தாட்னு சைக்காலஜியில் இருக்குது. இது ஸ்கூல் ஆஃப் ஸ்பிரிட். ஆமேன். ஆவியானவருடைய பள்ளிக்கூடம். ஸோ எவ்வளோ கற்றுக்கணும் நம்ம. அதுக்காக தான் இங்கேருந்து ஊழியக்காரங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அசட்டியாக எடுத்துக்காமல், நம்ம பிள்ளைங்களை எவ்வளோ கண்டிக்கிறோம்ல, ஹோம்ஒர்க் செஞ்சியா, படிச்சியா, ஏன் இப்படி பண்ணுற, தலையை பிச்சுக்கிறீங்கள. ஆனால் இது ரொம்ப முக்கியம். இது உங்கள் குடும்பத்தையே கட்டும். நாங்கள் ஏதாவது இங்கேருந்து சொன்னால் அந்த வசனத்தையாவது உங்களுக்காக மெனக்கிட்டு ஒரு போஸ்டர் கூட எனக்கு செய்ய தெரியாது. நானாக ஏதோ ஒரு படத்தை போட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏதோ அனுப்பிட்டு இருக்கிறேன். அது அழகாக இருக்கான்னு கூட தெரியாது எனக்கு. என்னோட ஏதோ புத்தி கெட்டுன்னு அதை வச்சு செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ தயவு செய்து அந்த வசனத்தை வாசிங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தா செஞ்சுட்டு வாங்க. முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு தடவை தான் இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் வரும். ஏன்னா நீங்கள் பேசணும், உங்களுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியணும். ஸோ இதுதான் இந்த கூடுகையோட மெயின் கீ அர்த்தமே. சரியா? ஸோ இடது கையை எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் நல்ல விஷயமா சொன்னீங்க இல்லையா சிஸ்டர்? பட் ஆனால் இந்த உலகம் எப்படி தெரியுமா இடது கையை பார்க்குது? ரொம்ப தப்பாக பார்க்குது. அதுக்கு என்னது? ரைட் ஹேண்ட்னால, அந்த ரைட் ஹேண்டுக்கு பேரே என்னங்க? ரைட்டு. அதனால் எது செஞ்சாலும் நல்லதுமா. வலது காலை எடுத்து வச்சு வாமா. என்னதான் ஆண்டவர் ஆவியானவர் இங்கே கொட்டி தீர்த்து நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தாலும், நாளைக்கு உங்களுக்கு ஒரு மருமக வரும்போது உள்ளே எப்படி வர சொல்வீங்க? அப்படியே ஹை ஜம்ப் பண்ணி இல்லை நான் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை 2 காலை வச்சு ஜம்ப் பண்ணி வர சொல்வேன்னு சொல்வீங்களா? இல்லை வலது காலை வெயின்னு சொல்வீங்களா? அது வந்துடுது, பாரம்பரியம் ஊறி கிடக்குது. அண்ட் அது எப்போவுமே தப்பாக கருதப்படுகிற ஒரு சைடு தான் என்னது? லெஃப்ட் சைடு. அதனால தான் நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் லெஃப்ட் சைடுனோடனே இன்றைக்கி ரொம்ப லெஃப்ட் ஹேண்டே யோசிச்சிடாதீங்க. இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் சொன்னேன், சில நேரம் ஒரு சைடை ஒன்றும் இல்லாத சைடாக நம்மளே என்ன பண்ணி வச்சுருக்குறோம், பாரம்பரியமாக நினச்சி இந்த பக்கம்தாங்க எனக்கு பலன் இருக்குது, இந்த பக்கம் எனக்கு பலனே இல்லை. இன்னொன்று இடது கையில் என்ன பிரச்சனைனா பலவீனமாக கருதப்படுது. ஏன்னா 100ல் 10 பேருக்கு தான் அந்த சான்ஸ் இருக்குது. 100ல் 10, அதுக்கும் குறைந்த அந்த 10 என்ன பண்ணுறது, அந்த குழந்தை அழகாக எழுத ஆரம்பிக்கும். முதல்ல இந்த கையை போய் வைக்கிற, நீ இந்த கை எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, சரி இதில் எடுத்து அழகாக ஸ்பூனில் சாப்பிடும். சீ ஈயே. ஸோ எப்படி பார்க்குறீங்க இடது கையை? சாலமனை கேட்டேன், இந்த இடது கை ஞானத்தில் என்ன இருக்குது? செல்வமும் கனமும். எப்படி? ஹவு இஸ் இட் பாசிபிள்? இடது கை தீர்க்க ஆயுஸ், ஓகே நல்ல கை, ஆயுஸ் நாட்கள் எங்களுக்கு கூடுது. ஆனால் செல்வத்தையும் கனத்தையும் இந்த பக்கம் வச்சு விட்டுருக்கீங்களே, இந்த பக்கம் ஏற்கனவே எனக்கு நம்பிக்கை இல்லை, அது பலவீனமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இந்த சைடு திரும்பினாலே சரியில்லை. வேறு என்னெல்லாம் சொல்லலாம் இடது கை பற்றி? அவங்க ஹோம்ஒர்க் பண்ணாங்க, பண்ணாதவங்க சொல்லலாமா? இன்றைக்கி நம்ம பேசுகிறது தானே இன்றைக்கி விஷயமே. சிலவங்க சொல்லுவாங்க இடது கையிலே எல்லாமே செஞ்சு அதை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா, அவங்க டிஃபார்ம்டாக பார்க்குறாங்க, உருக்குலைந்ததாக பார்க்குறாங்க. இவங்க லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஒரு பேட் அடிக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு மாதிரி போல் ஒரு பலவீனமாக கருதப்படுது. பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன யூஸ் பண்ணுறாங்க? ரைட் ஹேண்ட். ஸோ சம்ஒன் வென் தே யூஸ் லெஃப்ட் ஹேண்டில் வித்தியாசமாக பார்க்கப்படுறாங்க இந்த காலத்துலேயும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எழுதும் போது மட்டும் அப்படியே பார்ப்பீங்க, அவனை பாரு எப்படி எழுதுறான், ஏதோ உலக அதிசயம் மாதிரி. வேற பலவீனமா, ராசி இல்லாததா, தவறானதா, அசிங்கமா, வேற என்னெல்லாம் பார்க்குறீங்க? அதுக்கு ராசி இல்லாதது அசிங்கமாக பார்த்தாலே அங்கே எங்கே கனம் இருக்குது. ஆனால் உங்கள் இடது ஞானத்தில் என்ன இருக்குது? கனம் இருக்குன்னு சாலமன் சொல்கிறாரு. ஆனால் உலகம், நம்ம குடும்பம், நம்மளே ஆராய்ந்து பார்த்தாலும் இடது கை எப்படி பார்க்குறோம்? அதில் கனமும் இல்லை, ஆனரும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வலது கையில் தான் எல்லாமே நான் செய்யணும். நாளைக்கே ஒரு புதிய சபையை கட்டினாலும் என்ன பண்ணோம்? இந்த கையில் நான் கேண்டில் லிட் பண்ணால் எப்படி இருக்கும்? இதுவாங்க அவங்க தலையை ஆட்டுறாங்க, வேணாம் இந்த மெசேஜ்க்கு அப்புறம் நீங்கள் ஆட்ட மாட்டீங்க, எதுலனா வைங்கம்மா, நம்ம ஆண்டவர் பெரியவர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எப்பவுமே ஆண்டவரை எதுக்குள்ளேயும் வச்சு பார்க்காதீங்க. இன்றைக்கி காலையில் தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஆண்டவரை எண்ணெய் பாட்டிலில் வச்சு பார்க்காதீங்க. எண்ணெயில் ப்ரே பண்ணிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா,
அந்த பாட்டிலுக்குள்ளே ஆண்டவரை மூடி வச்சிடாதீங்க. அவர் அதிலலாம் இருக்க மாட்டார். இந்த எண்ணெயை தடவுனா என் முட்டு வலி, கால் வலி, தலைவலி, வைத்த வலி, அந்த வலி, இந்த வலி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் நம் தேவாதி தேவன். ராஜாதி ராஜன், சிருஷ்டிகர். துண்டில் என் தேவன் இருப்பார், தண்ணியில் இருப்பார். தண்ணியை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு அப்பாற்பட்டவர் தான் நம் ஆவியானவர். இஸ் வெரி பவர்ஃபுல். அவரை எதுக்குள்ளேயும் வச்சு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உங்களை நேசிக்கிறார். அவருக்கு முக்கியம் உங்களோட ஆத்மா ஆவிதான். ஆமேன். ஸோ இப்படி பலவீனமாக இருக்கிற ஒரு சைடில், லெஃப்ட் சைடில் எப்படி இந்த ரெண்டு விஷயமும் சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி என்னோட மெசேஜே இருந்தது. இதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா நியாயாதிபதிகள் 3:15 எடுக்க போகிறோம். சரியா? நியாயாதிபதிகள் 3:15. ஜட்ஜஸ், யோசுவா புத்தகத்துக்கு அப்புறம் இருக்கிறது. இதை வாசிச்சிருப்பீங்க. பைபிளே வாசிக்காதவங்க உங்களுக்கு இது எப்படி இருக்க போகுதுன்னா கிரேக்கர், இந்த 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 அதிகாரம் பைபிளே நான் வாசிக்கிறது இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு இது கிரேக்க மொழி மாதிரி இருக்கலாம், சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கலாம். ஒன்றுமே புரியாது. இப்படிலாம் வேறு இருந்ததா பைபிள்லன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து வேதத்தை வாசித்தவங்களுக்கு இந்த அதிகாரம் நல்லாவே தெரியும். ஸோ அதில் 3:15 இப்படி சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான கேராவின் மகன் ஏகூத் என்னும் இடது கை பழக்கம் உள்ளவனாய் அவன் எழும்ப பண்ணினார். என்னது? ஏகூத் என்னும் இரட்சகனை. இங்கிலீஷில் ஈஹூட் என்ற ஒரு டெலிவரர். ஆமேன். இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு தெரியுமா? டெலிவரன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். என்னென்னத்தில் நம்ம தான் நான் தான் என் ஆத்துமா, என் ஆவி தான் என்ன பண்ண வேண்டும்? முதலாவதாக விடுவிக்கப்பட வேண்டும். அப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை. அதனால தான் இந்த புத்தி உள்ள ஸ்திரீனே வச்சேன். நான் படித்ததும் சைக்காலஜி தான். எனக்கு மூளை ரொம்ப பிடிக்கும், பிரெயின் ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆர்கன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், இன்சைட் ஹியூமன் பீயிங்ஸ். சரியா? ஸோ இந்த இடது கை பழக்கம் உள்ளவனாய் இவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் எழுப்ப பண்ணினவன் யாரு? வலது கை உள்ளவன் இல்லை. ஒரு இஸ்ரவேல் ஜனங்க கூப்பிடுறாங்க, ஒரு பிரச்சனை. ஆண்டவரே, 18 வருஷம் எக்லோன் என்ற ஒரு ராஜாவுக்கு நாங்கள் போராடி செத்து போயிட்டுருக்கோம். மோவாபின் ராஜா அவன் எக்லோன். நாங்கள் என்ன பண்ணுறோம்? அடிமைப்பட்டு இருக்கிறோம். 18 வருஷம் எங்களுக்கு ஒன்றுமே மாறலை. அப்போ ஆண்டவர் யாரை வந்து எழுப்புறாரா? இடது கை பழக்கம் உள்ள. ஏன் எவ்வளோ பேர் அந்த ஊரில் வலது கை உள்ளவனாய் பலன் உள்ளவனாய் இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு நல்ல காரியம் வாழ்க்கையில் நமக்கு வரப்போகுது. ஒரு நல்ல வீடு வாங்கணும், ஒரு நல்ல கார் வாங்கணும். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சைடு காமிக்கிறீங்க? இடது சைடு, வலது பக்கம்லாம் காமிக்கணும். இங்கே தானே என் பலன் இருக்குது, இங்கே தானே என் கணவர் வேலை செய்கிறார், இங்கே தானே எனக்கு பணம் கொட்டு செல்வமும் கனமும் இங்கேருந்து தானே வர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் பாருங்களேன், எனக்கு இயேசுவும் பிடிக்கும், இயேசு பிதாவாக இருக்கும் பொழுதும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எது கேட்குறோமோ அதுக்கு மாறாய் செய்கிறவர் தான் யார்? நம் தேவாதி தேவன். அவர் மாறாய் செய்தாலும் அவர் நித்தியத்துக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுறார்? நித்தியத்துக்கு விடுதலை கொடுக்கிறவர் தான் நம் தேவாதி தேவன். ஸோ என்ன பண்ணுறாரு? இடது கை பழக்கம் உள்ளவனை அவர் எழுப்பினாராம். அவன்கிட்ட, அந்த ஏகூத் கிட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதில் இருக்கிற மூப்பர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு காணிக்கை கொடுத்து, நீ போய் என்ன பண்ணு, நம்ம சத்ருவாக இருக்கிற எக்லோன் கிட்ட போய் நீ என்ன பண்ண, அவன்கிட்ட நீ போய் அந்த காணிக்கையை டேக்ஸை கொடுத்துட்டு வரணும்னு அனுப்புகிறாங்க. சரியா? அதுதான் இந்த கதை. ஏன்னா இந்த ஜட்ஜஸ் புக்கு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்கள் அல்ல. கை தட்டிட்டீங்க போல. அல்ல, இவர்கள் எல்லாம் அப்பாயிண்டட் லீடர்ஸ். ஏன்னா யோசுவாக்கு அப்புறம் யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணல. அவன் வந்து மோசே கீழே இருந்து வந்தவர். ஆனால் நியாயாதிபதிகள் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் they were not anointed leaders, they were appointed leaders. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை. ஆண்டவர் உங்களுக்கு யாராவது எழுப்புறார், ஒரு டெலிவரர். ஆமேன். திருப்பி இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவரே, ஒரு அடுத்த மாதம் ஜூனில் எனக்கு ஒரு பிரச்சனை, அப்போது ஒரு டெலிவரர் அனுப்புகிறார். இப்படி தான் நீங்கள் தொடர்ச்சியாக நியாயாதிபதிகள் பார்த்துட்டு வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். என்ன பண்ணுவானுங்க இந்த ஜனங்கள்? யோசுவா புத்தகம் வாசிச்சிங்கன்னா வெற்றி மேலே வெற்றி வந்து
ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்படி போயிட்டே இருக்கும். எல்லாம் வெற்றி 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 வெற்றி. சொத்தை பிரித்து கொடுத்தாச்சு, பங்கெல்லாம் அந்தந்த கோத்திரத்துக்கு கொடுத்தாச்சு. ஆனால் நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டர் ஃபெயிலியர். எப்போ பார்த்தாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமல் போனாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ஓபே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ஒரு டெலிவரரை எழுப்புறார். டெலிவரரை எழுப்புனதும் டெலிவரர் என்ன ஆயிடுறாரு? அவருக்கு டெத்து வந்துடுது. டெத்து வந்ததும் அங்கே என்ன வருது? ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் இருக்குது. திருப்பி என்ன ஆகுது? இதே இஸ்ரேல் ஆளுங்க தப்பு பண்ணுறாங்க கீழ்ப்படியாமல். திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒருத்தரை எழுப்புறாரு. இதெல்லாம் நானே சொல்கிற மாதிரி இருக்கோ? வாசிக்கலாமா? வசனம் 11 வாசிங்க. அதே 3ஆம் அதிகாரம் 11ல் லாஸ்டா இது இந்த ஈஹூதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஆஃப்னீல்னு இருக்கும். இல்லை எப்படி போட்டிருங்க? ஓத்னியேலா? ஓத்னியேல் என்பவர் காலேபோட சகோதரன். அவர் ஜெயித்து என்ன பண்ணார்? அவர் மீட்டு கொடுத்து, அப்பவும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. மீட்டு கொடுத்து ஒரு 40 வருஷம் அவரால் என்ன பண்ணுச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் இருந்தது. ஆனால் அடுத்ததை வாசிங்க 12. சொன்னேன்ல, இது என்னது? இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை. என்னது அது? சைக்கிள். இப்போ தான் ஒருத்தர் டெலிவரர் வந்து உங்களுக்கு மீட்டு கொடுத்து உங்களுக்கு 40 வருஷம் ரெஸ்ட்டும் கொடுத்து திருப்பி என்ன ஆகுது? திருப்பி ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன பண்ணாங்க? பொல்லாதவைகளை செய்தார்கள். அப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாசிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைலாம் ப்ளீஸுங்க, இது நான் 40 வாட்டி 40 பிரசங்கம் எழுதி வச்சுருக்கேன். 41வது வார்த்தையிலே கூட இதை சொல்லிகிட்டு இருப்பேன். நிறைய பிரச்சனை பிசாசால நமக்கு வரல. அவனுக்கால வந்ததுன்னா அவனை துரத்துற வல்லமை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சில சத்ருக்களை ஏற்பாடு பண்ணினால் அது ரொம்ப கஷ்டம். அது எதுக்குன்னா, உங்களுடைய கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன், ஹீ இஸ் நாட் ஒன்லி த காட் ஆஃப் டெலிவரர். ரைட் ஹேண்ட், என் வலது கையால் உன்னை என்ன பண்ணுவேன்? ரட்சிப்பேன். ஸோ ஹீ இஸ் நாட் ஒன்லி யோர் டெலிவரர், பட் லெஃப்ட் ஹேண்டும் இருக்குது உங்கள் காடுக்கு. நம்ம ஆண்டவருக்கு என்ன இருக்குது? இந்த கை என்ன தெரியுமா செய்யும்? நம்மளை டிசிப்ளின் பண்ணும். ஆமென். ஸோ ரெண்டுமே டி. our God is not a God, not just a God of deliverance, but he is a God of discipline. அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ இவரே என்ன பண்ணுறாரு? சத்ரு எக்லோன் என்ற ராஜாவை இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாராம். he established the enemies. அவங்கள வர்த்திக்க பண்ணார், அவங்கள திடப்படுத்தினார். இன்னைக்கு உங்களோட தேவாதி தேவன் நமக்கு திடப்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிறவர் மட்டும் இல்லை, நம்ம சத்ருக்களை எதிரிகளை கூட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார். எதுக்காக? இஸ்ரேல் ஜனங்க இந்த சைக்கிளை உடைக்கிறவர் தான், இந்த வட்டத்தை உடைக்கிறவர் தான் உங்கள் தேவாதி தேவன். அதனால்தான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தியாலஜி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, வேத ஒரு லெசன் சொல்கிறேன். நியாயாதிபதிகளும் ரூத்தும் ஒரே புக்கு. என் மெசேஜ் எங்கேயோ போயிடுச்சு, இந்த மெசேஜே ப்ரிப்பேர் பண்ணல, நான் இன்னும் ஏகூத்துக்கே வர முடியல. நியாயாதிபதிகளும் ரூத்தும் என்னது? ஒரே புத்தகம். ஆனால் பைபிளில் போட்டனால அது என்ன பண்ணியிருக்காங்க? அந்த வரிசைக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிரிக்கப்பட்டது. அதில் என்ன அழகான விஷயம் தெரியுமா? இதில் பாருங்கள், ஏகூத்துக்கு அப்புறம் நீங்கள் 3ஆம் அதிகாரம் தாண்டி வாசிச்சாலும் திருப்பி திருப்பி இந்த ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? பொல்லாப்புக்கு போயிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு டெலிவரர் எழுப்புவார், அவனுக்கு டெத்து வரும், திருப்பி ஆண்டவர் ரெஸ்ட் கொடுப்பார், திருப்பி டிஸ்ஒபீடியன்ஸ், திருப்பி டெலிவரர், திருப்பி டெத், திருப்பி ரெஸ்ட், திருப்பி டிஸ்ஒபீடியன்ஸ். ஏன் இது சொல்லிட்டே இருக்கேன்னா, நிறைய பேர் நம்ம வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு வட்டமாக போயிட்டே இருக்குது. காலைல எழும்புகிறோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி எழும்புகிறோம், தூங்குகிறோம், புலம்புறோம், வேலைக்கு போகிறோம், திடீர்னு ஆவியில் நிரம்புகிறோம், திடீர்னு சர்ச் போகிறோம், சர்ச் போனது சந்தோஷமாயிடுது, வீட்டுக்கு போனதும் திருப்பி பபன்னு புலம்புறது, திருப்பி காசு இல்லைன்னொன்னே ஏன்னு போட்டு சண்டை போடுறது. காசு இருக்கும்போது என் தேவன் நல்லவர், என்னை விடுவிக்கிற கர்த்தர், சுகம் வந்ததும் அவர் மாதிரி ஒரு பரிகாரி இல்லை, சுகம் கொடுக்கல, மரணம் வந்துருச்சுன்னா இவரை மாதிரி ஒரு தேவன் இல்லை, நான் சபைக்கு போக மாட்டேன். இப்படியே என்ன ஆகிட்டு இருந்தது? இந்த வட்டத்தை தான் இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். தேவனுக்கு நல்லா இருக்குமா இதை பார்க்கும்போது? முடியாது அவரால். இவர்களுக்கு வெறும் டெலிவரர் தேவையில்லை. என்னங்க? வெறும் விடுவிக்கிறவங்க மட்டும் இல்லை,
அதை நான் ஒருத்தங்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன் பாருங்க, அது தேவையில்ல. நானே என்னவா வரணும், இவங்களுக்கு டெலிவரராக வரணும்னு தான் எந்த புத்தகம் இணைக்கப்பட்டு தெரியுமா? ரூத் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரூத்தோட சந்ததி ஓபேத், அவனுடைய மகனோட சந்ததியிலேருந்து யார் வரா? தாவீது ராஜாவின் சந்ததியிலேருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சகர் வந்தார். நானே அவங்களுக்கு டெலிவரன்ஸாக போகிறேன்னு அவர் எண்ணத்தை உடைத்தார். அந்த ரெக்கரிங் சைக்கிள் மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சியை உடைத்து நான் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் வாழ்க்கையில் ஒரு நேர்கோடு எங்கே முடியுதுன்னு நினச்சிங்களோ ஆண்டவர் அங்கேருந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கோடை போட போகிறார். ஆமென். அவர் போடுகிற திட்டத்தில் வட்டம் கிடையாது, இப்படி சுற்றி சுற்றி வந்து முட்டிக்கிறதுக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை போட்டார்னா அந்த கோடுக்கு ஒரு முடிவு தொடக்கம் இருக்கிறது, அந்த கோடுக்கு நல்ல ஒரு முடிவு இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் ரூத்தில் யார் வரத்துக்கு ஆயத்தமான புத்தகம் எது? ரூத் தான். புரியுதா? ஸோ நம்ம இப்போ ஏகூத்துக்கு வரலாம். நான் ரொம்ப அதில் போயிட்டேன். ஜட்ஜஸ்க்கு உங்களுக்கு ஒரு பாடம் எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நிறைய பேருக்கு சில புக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் தான் நான் அந்த வசனம் நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, ரொம்ப அந்த வசனத்தை மட்டும் சொல்கிறாங்களே, அந்த கான்டெக்ட் புரியல, எதுக்காக எழுதப்பட்டதுன்னு புரியல. அதனால தான் என் ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் புத்தகத்தை பற்றி என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். அப்போ உங்களுக்கு மெசேஜ் நல்லா புரியும். எவ்வளோ காலம் கழித்து உங்களுக்கு இந்த மெசேஜை கேட்டாலும் ஜட்ஜஸ்னால் என்ன நீங்களே சொல்லிடுவீங்க. புரியுதா? ஸோ அதுக்கு தான் இந்த காரியத்தை நான் சொன்னேன். ஸோ ஏகூத் இவன் என்ன 15 வருது. ஸோ ஏகூத்தை பற்றி இங்கே ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அவனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரா? பென்யமின் கோத்திரத்துலேருந்து வந்திருக்கிறார். யார் இந்த பெஞ்சமின்? ரேச்சலா? நீங்கள் என்ன ரேச்சலோட பையன் பேர் என்ன? கடைசி பையன் பேர் பெஞ்சமின். சரியா? டவுட்டாக இருந்தால் ஆதியாகமம் 35:18 எடுத்துக்கோங்க. இந்த சிஸ்டர் லிண்டா வந்து கொஞ்சம் ஓனாக சொல்லிடுறாங்க மெசேஜ்லாம். வாய்ப்பே கிடையாது, எல்லாமே பைபிள்லேருந்து தான் எடுக்கிற ரெஃபரன்ஸ். அந்த மாதிரி கேள்விக்கு ஆளாகவே மாட்டேன். நான் சொல்கிற விதம் வேணால் வேறு மாதிரி வெளிப்படுத்துவோம் இல்லையா, எல்லாம் அதே வார்த்தை தான். ஆதியாகமம் 35:18 ராகேல் ஜேக்கப் ரேச்சலுக்கு பிறந்த குழந்தை பேர் என்ன? பெஞ்சமின். கடைசி அந்த குழந்தை பிறந்ததும் என்ன ஆகிறா? ரேச்சல் மரித்து போகிறாள். மரித்து போனதும் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். ஏன்னா வழியில் பிறந்துட்டான், அவளுக்கு மரணம் நேரிடுது, உபத்திரவமான ஒரு குழந்தை இது. இதுக்கு என்ன, இந்த குழந்தையால் நான் பெரும்பாடு பட்டுட்டேன்னு என்ன பேர் வைக்கிறா? பென்னோனி. பென்னோனியா? தமிழில் எப்படி போட்டிருக்கு? இல்லைம்மா, ராகேல் வைத்த பேரை பாருங்க, பென்னோனி. அப்படி என்றால் உபத்திரம், கஷ்டம். ஆனால் யாக்கோபு சொல்கிறான், வேணாம், அது கிடையாது இவன் பேர். என்னதான் இவன் உபத்திரம், நீ மரணத்துக்கு எதுவானாலும் எவ்வளோ ஒரு திட்டத்தை அன்னைக்கு நாமத்தை பற்றி கேட்டோம்ல, இந்த சண்டே கூட கேட்டோம் தெரியுமா? நேமோட வேல்யூ ஆண்டர் வைக்கிறது. ஆனால் இந்த தகப்பன் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க நம் தாயே கைவிட்டாலும் உங்களுக்காக ஒரு தகப்பன் உங்கள் வாழ்க்கையின் திட்டத்தை தலையெழுத்த மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேண்டாம், இவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை, இவனுக்கு பெஞ்சமின்னு பேர் வை. பெஞ்சமின் என்றால், பென் என்றால் குமாரன் அர்த்தம். பென் என்றால் குமாரன். அப்புறம் யாமீன், பென்யமீன். யமீன் என்றால் வலது கை. ஸோ வலது கையின் குமாரன் தான் யாரு? பெஞ்சமின். ஹீ இஸ் த சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். இதுதான் ஹீப்ரூவோட ரைட் டிரான்ஸ்லேஷன். ஆனால் நீங்கள் பாருங்களேன், அப்போ இவன் வந்து ஏகூத் எந்த கோத்திரத்துலேருந்து வரா? பெஞ்சமின் கோத்திரத்தோட மூல அர்த்தம் என்ன? வலது கையின் குமாரன். வலது கையின் குமாரன் கோத்திரத்திலிருந்து இடது கையில் உள்ள ஒருத்தனா? புரியலையே. நல்ல வலது கை, அந்த கோத்திரத்துக்கு பேரே சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். ஆனால் வந்தது யார் கடைசியில்? அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். அதனால தான் சொல்கிறேன், பைபிளில் ஒவ்வொரு வசனம் இவன் பென்யமின் கோத்திரத்துலேருந்து வந்தான் கடகடன்னு வாசிச்சுட்டு போயிடாதீங்க. பைபிளில் வந்த வார்த்தை, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து சொல் எல்லாம் தற்செயலாக வரல, எல்லாம் சித்தபடி திட்டத்தோடு அமைந்தப்பட்ட வார்த்தைகள் இது. ஆமேன். ஸோ இந்த சைட்லேருந்து வந்தவனுக்கு ஏன் இந்த சைடில் வேலை, ஏன் இப்படி இடது கையில் பழக்கமாக இருந்தான்? சொல்லவா? ரெடியாக இருக்கிறீங்களா கேட்குறதுக்கு? ஆண்டவர் எப்போவுமே
லிண்டா வந்து ஹென்ரி ஜோசஃபோட பேத்தி, பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசஃபோட பேத்தி. இன்னொன்னே லிண்டா வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு கூட ஆவியானவரும் அவர் கிருபை அவர் வல்லமை இல்லைன்னா நான் இங்கே இல்லை, நிர்மூலமாயிருப்பேன். இன்னைக்கு ஆண்டோட கிருபை, இன்னைக்கு ஆவியானவரோட வழி நடத்துனால தான் இந்த வார்த்தை கூட இங்கே வந்துட்டு இருக்கு. ஆமேன். இங்கே வந்து எல்லாருக்குமே டெய்லி சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. டெய்லி குளிக்கணும்ல. ஒரு நாள் குளிச்சா லிண்டா அன்னைக்கு திருந்தினாங்க, அதனால் திருந்திட்டாங்கன்னு இல்லை. ஸோ அதனால் இவனுமே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வராங்க. அவன் ரைட் ஹேண்ட் செம்ம ஜெனரேஷனுங்க, அவங்க பாரம்பரியமாக பெரிய குடும்பங்க. ஆனால் அந்த பாவம் எங்கேயோ வந்த சந்ததி எத்தனாவது ஜெனரேஷன்லேருந்து ஏகூது விழுந்தானோ அந்த அவனுக்கு என்ன இருந்தது? இடது கை இருந்தது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் பலவீனத்தை பலனாய் மாற்றுகிறதான் உங்கள் தேவன். ஒன்றுமே இல்லை, இது வேலைக்கே ஆகாது. இந்த பொண்ணு ஊழியத்துக்கா, இது ஆண்டவர் அறியறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்கள கூட ஆண்டவர் அவங்கள பிரசங்கியாராய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பேச்சே வராதுங்க, எனக்கு புத்தி கெட்ட ஒரு பொண்ணுங்க, ஆனால் உங்களை ஞானத்தினால் புத்தி உள்ள ஸ்திரீயாய் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அதுதான் உங்கள் கர்த்தாதி கர்த்தர். இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறவர் அவர். ஆமேன். இருக்கிற சைடை பார்க்காதீங்க. இனிமே என்னத்தை பார்க்க போறோம்? இடது கை தூக்குங்க, இடது கை. ஆமேன். ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ஏன் இந்த லெஃப்ட் ஹேண்டை பற்றி இவங்க சொல்கிறாங்க? சைக்காலஜி போவே மாட்டேங்குது என் மைண்டில். படித்ததில்ல, ஊறினது 5 வருஷம். சரியா? டிஎச்சுக்கு இப்படி போகணும். இந்த பக்கம் போகும்போது உங்கள் தம் ஃபிங்கர், உங்களோட அந்த பிங்கி லாஸ்ட் ஃபிங்கர் இந்த பக்கம் போகும்போது இது எனக்கே குழம்பிச்சு பண்ண. அது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமா? மெதுவாக ஸ்லோவாக. வருதா உங்களுக்கு? யார் ஃபாஸ்ட்டாக வருது? டெஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கும் வராது. எல்லாரோட பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணுறேன். யார் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க? ஓகே. வருதா இல்லை? யாருக்கு வந்தது? இது பிரெயின் எக்ஸசைஸ். ஏன் தெரியுமா? 2 பக்கம் கை என்ன பண்ணுது? வேற வேற காரியத்தை கிரியை செய்யுது. ஒரே மாதிரி கிரியையா நடப்பிக்குது. இது கூட பண்ணலாம் நீங்க. எங்க சார் சொல்லி கொடுத்ததுமா ஃப்ரீ சைக்காலஜி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது பிரெயின் எக்ஸசைஸ். உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ மூளை பயிற்சி ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இது ஏன் இப்போ 2 கை வேற வேறமாக செய்யுது? நான் சொல்கிறேன் முதல்ல எதுக்கு இந்த இடது கை சில பழக்கம் ஏன் சில உங்களுக்கு வருதுன்னு. சரியா? இடது கை வலது கை அதே மாதிரி மூளை என்பது நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச போகிறேன். நீங்கள் நல்லா தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மூளை எத்தனை பேர் டெய்லி யூஸ் பண்ணுறோம்? நம்ம வேதத்திலே ஊர்னவங்க. ஸோ மூளை என்பதுக்கு 2 பகுதி இருக்குது, அது தெரியுமா? ஸோ பிரெயின் வந்து 2 சைடு இருக்குது, வலது புறம் இடது புறம். இட்ஸ் கால் ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமி. ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்கும். நீங்கள் போய் நான் இன்னைக்கு கூகுள் பண்ணி பிரெயினை பார்க்குறீங்க, ரைட் அண்ட் லெஃப்ட். அதுலேருந்து தான் நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. கரெக்டாக? ஸோ அதில் ரைட் சைடு என்ன பண்ணுது? எனக்கு நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஸோ ரைட் சைடு அதில் வந்து உங்கள் வலது பக்கத்தில் இருக்க மூளை ஞானமானது. அதனால தான் சாலமன் எவ்வளோ ஞானம் உள்ளவன். ஈவன் பிஃபோர் சைக்காலஜிலாம் இப்போ ஒரு சப்ஜெக்ட். ஆனாலும் உங்கள் இங்கே இந்த பைபிளில் இருக்காத ஒரு சப்ஜெக்டே இல்லைங்க. இதில் இல்லாத சப்ஜெக்ட் எவ்வளோ ஞானம்னா அவன் எத்தனை வருஷம் முன்னாடி இந்த ராஜா அதை எழுதியிருக்கணும். ஞானத்துக்கு ரைட்டு லெஃப்ட் இருக்கு. இப்போ தான் சயின்ஸ் அதை கண்டுபிடிச்சது. சாலமன் ராஜா எப்போவே ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரியவர் அவர். ஸோ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் சைடில் வேலை செய்கிற ரொம்ப இடது பக்கம் வலது பக்கம் மூளை யூஸ் பண்ணுறவங்க கலை ஆற்றல் பெற்றவங்க, உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கிறவங்க, ரொம்ப அன்பாக என்ன சொல்கிறதா ரொம்ப ஆதரித்து எம்பத்தட்டிக்காக இருக்கிறவங்க, யோசிக்காமல் உடனே அன்பு, கலை ஜாஸ்தி, க்ரியேட்டிவாக இருப்பாங்க. நடிகர்கள்லாம் அதை சொல்லலாம் நீங்கள் இந்த பக்கம் ரொம்ப. ஆனால் இடது பக்கம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப லாஜிக்கல் திங்கிங், அப்படின்னா பகுத்தறிகிறவங்க, யோசிச்சு செய்கிறவங்க, வரிசையாக செய்கிறவங்க. ஓகே, அனாலிட்டிக்கலாக கவனிச்சு இது சரி வருமா சரி வராதான்னு செய்கிறது தான் என்னது இடது பக்கம். ஆனால் இதில் ஒரு குழப்படி இருக்குது. அது நீங்கள் போயிருக்க முடியாது. அது சைக்காலஜி போனால் தான் முடியும். அது என்னன்னா, அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் சொன்னேன் நான். இந்த பக்கம் போகும்போது இது போகுது, இந்த பக்கம் போகும்போது இது போகுது, கிரியை வேறு இருக்கா? ஸோ என்ன சொல்கிறேன்னா,
இடது கை வலது கை யூஸ் பண்ணுறவங்கள எந்த பக்கம் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணோன்னு நினைக்கிறீங்க? வலது பக்கம். நீங்கள் நல்ல வலது லெஃப்ட், வெரி குட். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணுறவங்க எதை கண்ட்ரோல் பண்ணுது? ரைட் பிரெயின். புரியுதா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை பலவீனமாக சொன்னாலும் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸோட ஆற்றல் அப்போ என்னது? எது அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு? ரைட் சைடு பிரெயின் ஆக்டிவாக இருக்க பிள்ளைங்க தான் லெஃப்டில் எழுத ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் விட்டுருங்கன்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் மைண்டு வரும், கற்பனை திறன் வரும், ரிஸ்க் எடுப்பாங்க, எதுனாலும் தைரியமாக போய் செய்யணும்னு அவங்களுக்கு வரும். ஆனால் மூளை பயங்கர இமேஜினேட்டிவாக இருப்பாங்க. ரைட் ஹேண்ட் செய்கிறவங்களுக்கும் என்ன நல்ல பலன் இருக்குன்னா, யோசித்து செய்வாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான், சரியா? அதனால லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறவங்க ஒன்றும் சிறப்பு இன்னைக்கு பேச வரல, ரைட் ஹேண்ட் இருக்கவங்க மட்டும் சிறப்பானவங்கன்னு சொல்ல வரல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சைடு மட்டுமா கொடுத்துருக்காரு? ரெண்டுத்துலேயும் வல்லமை இருக்கு. சிலவங்க கை என்ன தெரியுமா? ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ் சொல்லுவாங்க. அவங்களால ரைட்லேயும் எழுத முடியும், லெஃப்ட்லேயும் எழுத முடியும், ரைட்லேயும் பேட் பண்ண முடியும், லெஃப்ட்லேயும் பேட்ஸ்மேனாக இருக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி தான் வச்சிருக்கிறார். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்? நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏங்க இந்த ஒரு சைடை விட்டுடுறோன்றது தான் இன்றைக்கி நம்மளுக்கு கேள்வியாகவே இருக்குது. இன்றைக்கி பிரசங்கத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? ஒரு பக்கம். நான் அதனால தான் நீங்கள் என் பிள்ளைங்களை எதாவது கேள்வி கேட்பேன். ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா இப்படி போவோம் கண்ணெல்லாம். நான் எனக்கு அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சில இதெல்லாம் சொல்லித்தரேன், சரியா? அப்போ நான் யோசிப்பேன், எனக்கு தெரியும் போய் எந்த சைட்லேருந்து மூளை ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், சரியா? ஸோ அதனால் எது கண்ட்ரோல் பண்ணுது? ரைட் சைட். ஸோ இப்போ ஏகூத்தோட கை எந்த மூளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது? ரைட் சைட் பிரெயின். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நான் சொன்னேன்ல, அந்த பாரம்பரியத்தை முறிக்கிறார். இப்போ ஏகூத் ஒரு இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றணும்னா அவனுக்கு எந்த சைட் பிரெயின் ஆக்டிவாக இருக்கணும்? லெஃப்ட் தான் இருக்கணும். அங்கே தான் என்ன இருக்குது? பகுத்தறியணும், நேர்த்தியாக யோசித்து செய்யணும். ஆனால் யார்கிட்ட போயிருக்குது அந்த வேலை? லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டுங்களுக்கு கலை உணர்ச்சி பூர்வமாக செய்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க, இப்படி தான் வருது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் சில நேரம் என்னத்தை எடுக்கிறா தெரியுமா? பலவீனத்தை எடுத்து பலமுள்ளதாய் மாற்றுகிறார். எதெல்லாம் குறைன்னு இந்த உலகம் சொல்லுதோ ஆண்டவருக்கு அது நிறைவு. இன்னைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட உடம்புலே, நம்ம முகத்திலே ரொம்ப அழகானது என்ன சொல்லுங்கள்? சிரிப்பு. அந்த சிரிக்கும் போது சிலவங்க கன்னத்தில் குழி விழும், பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க, சரி நமக்கும் அப்படி இருந்தால்? யாராவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இங்கே யாராவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கீங்களா? அது கேட்கணும்னு நினச்சேன். லெஃப்டில் எழுதுனவங்க ஒருத்தரும் இல்லை. பிள்ளைங்க எழுத ஆரம்பித்தா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர், குட். ஒரு ஏகூதோட சந்ததி அங்கே இருக்கிறாங்க. சரி, இப்போது நீயும் லெஃப்ட் ஹேண்டா? அவர் லெஃப்ட் ஹேண்டா? அவங்க மகன் அவர் தூக்கிட்டார். சரி, டிம்பிள் யாருக்கெல்லாம் பிடிக்குங்க? அழகாக இருக்கும் சிரிக்கும் போது, கன்னத்தில் ஒரு குழி, அதுக்கு பாட்டுங்களாம் வேற வச்சுருவாங்க. சிரிச்சதும் என்னது? கன்னத்தில் குழி. இந்த குழி ஏன் வந்ததுன்னு என்னைக்காவது யாருக்கா தெரியுமா? ஏன் ஒருத்தவங்க கன்னத்தில் குழி இருக்குன்னு தெரியுமா? சிரிச்சதும் அழகாக இருக்கும். எனக்கு கூட இருக்குது, இப்படி ஓட்டெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு அழகாக விழும். அவள் சொன்னால் நீ குத்திக்கிட்டே வந்துடும். குத்தி என்ன ஆயிடுச்சு, இங்கெல்லாம் புண்ணு வந்துருச்சு எனக்கு, அந்த அளவு குத்தி இருக்கிறேன். டிம்பிள் வேணும்னு கடைசியில் படிக்க தான் தெரிஞ்சுது. இந்த டிம்பிள் ஏன் வருதுன்னா நம்ம சரீரத்தில், அதுக்கு பேர் ஒரு வியாதி. அதுக்கு பேர் ஃபோவியா பியூகாலிஸ்ன்னு ஒரு வியாதி. ஃபோவியா பியூகாலிஸ் அப்படி என்றால் உங்களோட இந்த ஜால அந்த நரம்பு மசிலுக்கு என்ன சொல்வீங்க? சதை. அந்த உள்ளே இருக்க சதை வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்களுக்கு அந்த இது கனெக்ட் ஆகாமல் அங்கே ஒரு குழி வந்துடும். அதனால தான் அவங்க சிரிக்கும் போது அவ்வளோ அழகு குழி. சரியா? சிரிக்கிறீங்கள? ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் இவ்வளோ நல்லவர். ஆனால் அதை உலகமே ரசிக்குதா இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ அழகான ஒரு கிரியை அது இல்லையா? ஆண்டவரால் மாற்ற முடியாத ஒன்றுமே இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் பலவீனமாக இருக்கிறத நினச்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்களை வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகாக பார்ப்பாங்க. ஆமேன். நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, நான் பலவீனம், நான் இப்படி, எனக்கு இந்த குறை. சரி, உரக்குலைந்து நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஆகாத வேஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி தரமா உலகத்துக்கு காமிக்க வைக்கிறார்? அந்த உலகமே உங்களை ரசிக்கத்தக்கதாக. ஆமேன். உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஹீலிங், உங்களை பார்த்ததும் ஒரு டெலிவரன்ஸ்.
எதெல்லாம் பலவீனம், திருப்பி சொல்லுங்க, எதெல்லாம் என் வாழ்க்கையில மனசுல சொல்லுங்க, எதெல்லாம் எனக்கு பலவீனமோ இன்னைக்கு ஆண்டவர் பலனாய் மாற்றுகிறார். எதெல்லாம் நான் இவ்வளவு நாள் குறைவாய் நினைத்தேனோ அது ஆண்டவரோட பார்வைக்கு நிறைவு. அது மட்டும் இல்ல, வெளியில இருந்து பாக்குறவங்களை அப்படித்தான் பாக்குறாங்க. இந்த சபையிலேருந்து வந்தவங்களா, ஹார்வெஸ்டர்ஸ்லேருந்து வந்தவங்களா, புத்தியுள்ள ஸ்ரீ அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஆனால் நீங்கள் இறங்கும் போது ஐயா என்ன பண்ணுறது, இந்த ஆள் மூஞ்ச முழிக்க அப்படின்னு போவோம். நமக்கு வேண்டாங்க, இன்னைக்கு நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும். ஆமென். ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஸோ இந்த ஏகூத் இவன் ஆண்டவர் யூஸ் பண்ணுறாருன்னா சும்மா விடுவாரா? ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணுறார்? நெருக்கடியில தான் ஒரு தலைவன் உருவாகுவான். ஆண்டவர் எப்பவுமே நல்லா இருக்கும் போது ஒரு தலைவனை எடுக்க மாட்டார். இந்த ஊருக்கு வரும்போது நாடே எப்படி இருந்தது? நான் வரும்போது ஏண்டா வந்தேன்னு ஆயிடுச்சு. அமைதியாக அங்கே அங்கே கொரோனான்னு இங்கே தப்பிச்சு வந்தா ஃபியூவல் கூட இல்லாமல் நடக்க வேண்டியதாயிடுச்சு 2022. ஆனால் உங்கள் தேவன் சும்மா தேவனே இல்லை. லிண்டாவை அவர் டெலிவர் பண்ணல சென்னையிலேருந்து. ஸ்ரீலங்கா இஸ் த லேண்ட் ஆஃப் டிசிப்ளின் ஃபார் மீ. என்னை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தின ஒரு தேசம். என்னை ஆண்டவர் மிகவும் என்ன சொல்கிறது, என்னை கனப்படுத்தின ஒரு தேசம். இந்த தேசத்தை நீங்கள்லாம் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நான் திட்டுவேன். ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் இந்த தேசத்தை திட்டுவேன். ஆனால் என் ஆவிக்கு இந்த தேசம் பெரிய ரட்சிப்பு. ஆமென். இந்த ஊரை விட்டு ஓடணும்னு பார்ப்பாங்க, நான் இந்த ஊரில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் இவரோட வண்டியில் போயிட்டுருக்கேன். அந்த பிரச்சனையில் யாரோ ஒரு 4 அம்மா ஸ்கர்ட் போட்டு நடக்குது. அவங்கள பார்க்க எனக்கு ஏஞ்சல் மாதிரி ஆண்டவர் எனக்கு காமிச்சார். 4 ஏஞ்சல் என்னை தேடி வர மாதிரி. ஸ்கர்ட்டு போட்டாலே கிண்டல் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்கர்ட்டு தவிர வேறு ட்ரெஸ்ஸே கிடையாது, ஏங்க எங்கே பார்த்தாலும் ஸ்கர்ட். ஆனால் அன்றைக்கி அந்த 4 அம்மாங்க ஸ்கர்ட் போட்டு தான் அவங்க தேவ தூதர்களாக தேவன் எனக்கு அன்றைக்கி அனுப்புனார். ஆமென். எதெல்லாம் பலவீனமோ, எந்த நாடெல்லாம் உருப்படாதோ, எந்த நாடெல்லாம் நெருக்கடின்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் அந்த நாடை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எழுப்புதலை கொண்டு வருகிற தேவன் தான் உங்கள் தேவன். ஆமென். ஒடுங்கி முடங்கி போனவர்களை எழுப்புகிறவர் அவர். அதற்கு பேர் தான் எழுப்புதல். ஆமென். ஸோ 11 ஆயிடுச்சு, பரவாயில்ல, நான் இதை முடிக்காம இறங்குறதா இல்லை. இன்னைக்கு ஷார்ட்டாக வைக்கணும்னு நினச்சி இந்த மெசேஜை ½ அன் ஹவரில் நான் இதே மெசேஜை நான் 20 நிமிஷத்தில் அன்றைக்கி ஜூமில் முடித்தேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். இன்ட்ரடக்ஷனுக்கே 20 ஆகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்ணுறார், சில காரியங்களை எக்ஸ்ட்ராவாக வெளிப்படுத்துகிறார். ஸோ இதெல்லாம் இங்கே எழுதப்பட்டது கிடையாது. ஸோ நெருக்கடியின் மத்தியில் ஏகூத்தை என்ன பண்ணுகிறார், இன்னைக்கு ஒரு தலைவனாய் ஏற்படுத்துகிறார். பயப்படாதீங்க. உங்கள் ஊழியத்தில், உங்கள் வீட்டில் உங்களுக்கு நெருக்கடி இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை தலைவனாய் உயர்த்த, தலைவியாய் உயர்த்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி ஏகூத்தை உயர்த்தினாரோ, பலவீனமாக அவங்க எபிரேயர் சொன்னாங்க, எபிரேயர்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு கோத்திரத்துலேருந்து, வலதுபுற கோத்திரத்துலேருந்து வந்து இப்படி ஒருத்தன் இருக்கானேன்னு. இல்லைங்க, உங்களோட டிஃபெக்ட் எல்லாம் ஆண்டவர் டிஸ்டிங்விஷபிளாக மாற்றுவார். ஆமென். எதெல்லாம் பலவீனம் உருக்குலைந்தது ஆண்டவர் அதை தான் அசாதாரணமாக காமிப்பார். அசாதாரணமாக காமிப்பார். சாதாரண விஷயத்தை எப்படி காமிப்பார்? எக்ஸ்ட்ராடினரியாக காமிக்கிறவர் தான் உங்கள் தேவன். நத்திங் இஸ் இம்பாசிபிள். பாடினீங்களா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தால் இன்னைக்கு சொல்லுங்க. முடியாது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சில காரியங்களை செய்யவில்லை என்றால் he is still டிசிப்ளின் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஸோ ஏகூத் அப்படி உயர்த்தப்பட்ட ஒருத்தன். அப்போ என்ன பண்ணுறான், இவன் கிட்ட காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. இவனை நம்ம இவன் வலது கை யூஸ் பண்ணுறான். அப்போ இந்த இடது ஞானம் தானே இவனுக்கு ரொம்ப வேலை செய்யும் சிஸ்டர், நீங்கள் கேட்கலாம். இவனை வலது பக்கம் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னவங்க, இவனுக்கு இடது கை முடம் என்று எழுதப்பட்டிருக்கா? அதால் அவனை யூஸ் பண்ண முடியாதுன்னு எழுதப்பட்டிரு இல்லை. அப்போ ஏகூத் என்பவன் 2 கையும் அவன் என்ன பண்ணியிருப்பான், யூஸ் பண்ணவனா இருந்திருப்பான். அவனுக்கு நல்ல சிந்தனை இருந்திருக்கும். தேவன் சும்மா ஒருத்தர் உயர்த்த மாட்டார். அவங்க ஆற்றல் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அதுக்காக தானே படைச்சிருக்கார் நம்மளை. உங்களை படைச்சதே ஒரு சித்தத்தோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்தனால நீங்கள் சித்தத்தை தேட தேவையில்லை. சித்தம் இருக்கனால தான் நம்ம இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அவர் சித்தம் இல்லைன்னா நம்ம இங்கே உட்காரவே முடியாது, மூச்சே விட முடியாது. ஸோ இந்த ஞானத்தை இடது கை ஞான உள்ளவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? முதல்ல அவன் பயங்கரமான ஆள் ஏகூத். என்ன பண்ணுறான், ஒரு காணிக்கை தந்து உன் எதிரி ராஜா கிட்ட போய் கொடுன்றான். சரியா? இதில் 5 விஷயம் ஏகூத் பண்ணுறான். எல்லாமே பீல வரும். சரியா? எல்லாமே பி ஃபார் பிக். அந்த பி சொல்கிறேன், அந்த லெட்டர்.
முதல்ல தன்னை தயார்படுத்திக்கிறான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான். எவ்வளோ மூளை பாருங்க இவனுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுல இவனுங்களை மாதிரி முடியாது. அப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, 15:16 என்ன பண்ணுறான், ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமான ஒரு கத்தியை உண்டு. அந்த ஒரு முழம் நீளம் என்றால் 18 இன்ச்சு, 15லேருந்து 18 இன்ச் கத்தி அது. சரியா, யோசிச்சு பாருங்க எவ்வளோ இன்ச்சு. 18லேருந்து தயார்படுத்துகிறார். ஸோ நவ் ஈஹூட் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன். அவனோட ஞானம் என்ன பண்ணுது, இப்போ தயார்படுத்துக ப்ரிப்ரேஷனில் இருக்கிறான். ஸோ ரெண்டாவது ஈகூத் என்ன பண்ணுகிறான், ப்ராக்சிமிட்டிக்குன்னா நெருங்க பார்க்குறான். யார்கிட்ட நெருங்க பார்க்குறான், இப்போ நான் தயாராக இருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணும், என் சத்ரு கிட்ட நான் நெருங்கணும். நான் எப்படி எனக்கு எதிராக இருக்க சூழ்நிலையில் நான் எப்படி போவேன். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பட்டயத்தை கொடுத்துருக்குறான் ட்ரெஸ்ஸாக, தெரியும்ல எபேசியர். ஸோ இந்த என்ன பண்ணுறான், ப்ராக்சிமிட்டினா இங்கிலீஷில் நெருங்கிறது, ரொம்ப கிட்ட இருக்குது. எப்படி இவன் ராஜாவை கிட்ட போக முடியும், அதுக்காக தான் இவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு காணிக்கை. என்னது, இந்த காணிக்கையை போய் என்ன பண்ணு, ராஜா கிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணிடலாங்க, அரண்மனைக்குள்ளே அவரை நேரடியாகவே நீ சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேரடியாக சந்தித்தா ராஜா அங்கே கூட யாராவது தனியாக இருப்பார். அவர் எப்பவுமே யார் இருப்பார் ராஜாங்களோட, 4-5 பேர் இருப்பாங்க கத்தியோட. அந்த காலத்தில் போர் வீரர்கள் சேவர்கள் எப்படி, ராஜா சரி காணிக்க கொடுத்தா மட்டும் இவனால் வீழ்த்திட முடியுமா ராஜாவை. அப்போ தான் இந்த வலது பக்கம் உள்ளதும் இடது பக்கம் உள்ள மூளை என்ன வேலை செய்யுது, ஏகூத்துக்கு என்ன பண்ணுறான், நம்ம போனால் மட்டும் சரி வராது. போனதும் ஒரு வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, ராஜா நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்லணும். என்னது, 19 வரும்னு நினைக்கிறாது. அவனும் கில்காலில் உள்ள இல்லை அது தாண்டிட்டேனோ, ஆமாம், சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே, அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த சிலைகளை தாண்டி வரான். சரியா, ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியம் ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போ. அந்த காலத்தில் ஒரு ட்ரிக், ராஜாக்கு ரகசியம்னு சொன்னாலே ராஜாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பயம். ஓ எதிரி எவனோ வரானோ, ஆண்டவர் ஏதோ சொல்லி விட்டுருக்காரோ என்னோ, அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடும். இவனுக்கு என்ன மீனை போட்டால் என்ன மீனை பிடிக்கணும்னு தெரியும். பாபாக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அவங்க மனசு சும்மா இருக்குமா, சரி நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து சொல்கிறேன்னா எப்படி இருக்கும். அது மாதிரி ராஜாவில் ரகசியமா, அப்போ இரு நீங்கள்லாம் வெளில போங்க, நானும் அவன் மட்டும் பேசிக்கணும். இது நடக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணிட்டார் அவர், தயார்படுத்துற மட்டும் இல்லை நெருங்கிட்டான். இப்போ தான் அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, பெர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, ப்ரிப்ரேஷன், ப்ராக்சிமிட்டினா தமிழில் நெருங்கிறது, கிட்ட போகிறது. மூன்றாவது பெர்ஃபார்மன்ஸ்னால் அவனுடைய செயல் திறனை காமிக்க போகிறான். இன்னைக்கு என்னெல்லாம் பலவீனமாய் நீங்கள் நினச்சிங்களோ அந்த பலவீனம் தான் இன்னைக்கு உங்களுக்கு திறனாய் மாறப்போகிறது. ஆமேன். உடனே அவன் வெளியெல்லாம் போனதும் பயங்கர அறிவாளி. இன்னொன்று பாருங்க, அடுத்தது என்ன பண்ணுறான், 16 செஞ்சு முடிச்சுட்டு காணிக்கை கொடுத்து அவன் எதில் வருது 20 ஏகூத் அவன் கிட்ட போனான். இப்போ என்ன பண்ணான், ராஜா கிட்ட போய் அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் அது பாத்ரூம், ரெஸ்ட் ரூம். ஓகே, குளிர்ச்சியான இடம்னே இப்போ எத்தனையோ டன் ஏசி போட்டு உட்காரல ராஜா, அது பாத்ரூம். அங்கே இருக்கிற இடத்த போனார். அதுக்கிட்ட ரெஸ்ட் ரூம்னா அந்த காலத்தில் நேராக கமடும் ஷவர் இருக்காது, பாத்ரூமே ரொம்ப பெருசாக இருக்கும். சரியா, இப்போ இந்த சைஸ் பாத்ரூம் இருக்கும் அந்த காலத்தில். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. உட்கார்ந்துதான் அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். எப்படிப்பட்ட தேவ வாக்குன்னு இப்போ ஏகூத் காமிப்பார். இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு தேவ வாக்குன்னு சொல்லிட்டு இங்கே சொன்னாங்கன்னா கட்சியில் இப்படி தான் சொருகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க, எங்கேருந்து தேவ வாக்கு வருதுன்னு கவனமாக இருக்கணும். சரியா, தேவ வாக்கு இருக்குன்னு ஏகூத் சொல்கிறான். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு ஒரு தேவ வாக்கு இருக்குது சிஸ்டர்னா காலி. அங்கே என்ன வாக்குன்னு நம்ம பகுத்தறிய வேண்டும். ஸோ அவன் என்ன சொல்கிறான், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அவன் ப்ரிப்பேர்டாக இருந்தான்னு சொன்னான் தெரியுமா. 16 நான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன பண்ணுறான், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் செஞ்சு அந்த பட்டயத்தை எங்கே வைக்கிறான், தன் வலது புறம் வைக்கிறான். இவன் லெஃப்ட் ஹேண்டுனா எங்கே வைக்கணும், லெஃப்ட் சைடு வச்சாதான் டக்குன்னு எடுத்து சொருக முடியும். எதுக்குங்க இங்கே வைக்கிறான், என்னைக்காவது யோசிச்சிங்களா? வசனம் வாசிக்கும் போது குட்டி குட்டியாக வாசிங்கன்னு, அப்போ தான் ஆழமாக போவீங்க. கட்ட கட்டன்னு 3ஆம் அதிகாரத்தை முடிச்சிடாதீங்க.
சின்ன சின்னதாக பிட்டு பிட்டா. இடது கை இங்கே தான் சொருகணும், பட்டயத்தை இங்கே சொருகிட்டான். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் தன்னுடைய போருக்கு போகும்போதோ இல்லை கொலை பண்ணும் போதோ இல்லை ஏதாவது ஒரு தப்பான முயற்சி எடுக்கிறதுக்கு போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அவங்க பட்டயத்தை வலது புறம் தான் வைப்பாங்க. ஏன்னா எப்படி எடுக்கணும், அவங்களாம் யார் மோஸ்ட்லி ரைட் ஹேண்டட்ல, ஸோ எப்படி எடுக்கணும், இப்படி எடுத்து தான் சொருகணும். பட் இவன் ஏன் ரைட் ஹேண்ட் வைக்கிறான்னா, ராஜாக்கு டவுட் வரக்கூடாது, நான் வந்திருக்கிறேன் இங்கே சண்டை போட இல்லை, அதனால தான் என் கத்தி எங்கே இருக்கு, வலது புறம் இருக்கு. ஆனால் ராஜாவுக்கு தெரியுமா இவன் இடது கை உள்ளவன் என்று? உங்களுடைய பிதாவுக்கு தெரியும் உங்களுடைய திறன். ஆமேன். ஸோ அவன் எப்படி எடுக்கிறான், இப்படி எடுக்கல, கத்தியை இப்படி எடுத்து என்ன பண்ணுறான், எக்லோன் வயிற்றுல குத்துனான். அதில் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது, எக்லோன் ரொம்ப தடியாக இருப்பாராம். இங்கிலீஷில் ஃபேட் மேன் போடல, வெரி ஃபேட் மேன் போட்டிருக்கு. தமிழில் எங்கே வருது அது? மிகவும், அது எந்த வசனம் சொல்லிருங்க அப்படியே? 17 மிகவும். இஸ் அ வெரி ஃபேட் மேனா. அப்போ எவ்வளோ பெரிய தொப்பன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இஸ் அ வெரி குண்டு ஆள். இந்த காலத்தில் யாராவது குண்டுன்னு சொல்ல முடியுமா? தப்பாயிடுதில்ல, குண்டுன்னு சொல்லக்கூடாது, பாடி ஷேமிங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ குண்டு நீங்கள் ஒல்லிலாம், பட் பைபிளில் எழுதி இருக்குது இது ரொம்ப குண்டு, இவர் பயங்கர குண்டு அப்படின்னா இத்தா பெரிய தொப்பை. நான் அந்த கத்தி எவ்வளோ முழம்னு சொன்னேன்? 18 இன்ச்சு. ஒரு முழம் இஸ் விச் மீன்ஸ் 15 to 18 inches. அதை குத்தும் போது பாருங்க, அது ஃபுல்லாக அந்த கத்தி என்ன பண்ணிச்சான், ஃபுல்லாக அவர் உள்ளே போய் மாட்டிக்கிச்சான். இன்னும் சொல்ல போனால் அந்த ஹேண்டிலே உள்ளே போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் என்ன இருந்திருக்கிறாரு, நல்லா சாப்பிட்டு குளிர்ச்சி அறையிலே இருந்திருக்காரு. சாப்பிட்டாரு அங்கே போனார், சாப்பிட்டாரு அங்கே போனார். புரியுதா நான் சொன்னது? மனுஷனுக்கு என்ன வேலை, ராஜாக்கு ஆண்டவர் நல்லா பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இவர் நல்லா குத்துல ஹேண்டிலோட உள்ள போய் அவன் கையை அங்கே மாட்டிக்கிச்சு. அப்போ என்ன பண்ணுறான், இதை எடுத்தா இப்போ என்ன ஆகிடும், வெளியே இருக்க போர் சேவர்கள்லாம் கேட்டு வந்துடுவாங்க சொல்லி அப்படியே விட்டுட்டு ஏகூத் தப்பிச்சு அந்த மூடிட்டு டோரை மூடிட்டு பின்புறம் தப்பிச்சு ஓடிட்டான். இதுதான் கதை, இங்கோட முடியுது. வெளியே போர் சேவர்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது பாருங்க, அந்த 21. உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டி இருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள்ளே பாய்ச்சினான். அதுக்கப்புறம் 22 என்னதுங்க அது, அந்த 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 ஹேண்டில் தான் அப்படி எழுதியிருக்காங்க. அது உள்ளே கைப்பிடியும் உள்ளே புகுந்து அவன் வயிற்றுக்குள்ளே போய் கத்தியை இவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நினம் அலகை சுற்றி கொண்டது. அப்படின்னா அந்த ஃபேட்டு, கொழுப்பு, நினம்னா என்ன, கொழுப்பு என்ன பண்ணிருச்சான், கத்தியை சுத்தி கொண்டதான். ஏசப்பா, அது பின்புறத்தில் குத்துல என்ன ஆயிடுச்சு வந்தது. இந்த சேவர்களுக்கு வெளியே நின்றுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு என்ன வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில், ஏன்னா அப்போ அவனுங்க நினச்சிக்கிட்டாங்களாம். எதனால இந்த வசனம் வந்திருக்கு தெரியுமா? 24 அவங்களுக்கு ஸ்மெல் வந்தனால. அப்போ அவங்க நினச்சிக்கிட்டாங்களா, ஓ ராஜா இலைப்பாரி கொண்டிருக்கிறார், குளிர்ச்சியான வேலையில் அவர் பாட்டுக்கு நிதானமாக போய்கொண்டே இருக்கிறார், அதுக்கு ஒரு முடிவே இல்லை. நம்மளாம் வீட்டில் யாரும் இல்லாதப்போ வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃபோனை எடுத்துகிட்டு போய் உட்கார வேண்டியதான்ல 2 hour. அந்த மாதிரி ராஜா ஏதோ இலைப்பாரி கொண்டு இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறது என்று நின்று சலித்து போனார்களாம். இது எதுவுமே என் வார்த்தை அல்ல, இங்கே இருக்கிறது 25 பாருங்க, அவர் சலித்து போகும் மட்டும் காத்திருந்தாங்க. இந்த கேப்ல ஏகூத் என்ன பண்ணிட்டாரு, எஸ்கேப். இதெல்லாம் ஏன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன்னா, நிறைய பேர் இந்த சாப்டரே வாசிக்கல, முழிச்சிங்க. அதனால தான் நான் இவ்வளோ சொன்னேன். சிலவங்களுக்கு இது சொல்ல தேவையில்லை. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதெல்லாம் பலவீனமாக நினச்சிங்களோ, எந்த ஆற்றல் உங்களுக்கு பலவீனமாக நினச்சிங்களோ, அந்த ஆற்றல், பலவீனமான ஆற்றலை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுறார், உங்களுடைய திறனுக்கு ஏற்றாற்போல் சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எதிரிக்கு அது தெரியாது. சரியா? நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம், இந்த கையை வச்சு நான் ஒன்று சொல்லுவேன், இந்த கையை வச்சு இதே பலவீனமான என் வீட்டில் நின்று தான் நான் இவ்வளோ போராடி நான் ஜெயித்தேன் என்று நீங்கள் சாட்சி சொல்வீங்க. ஏன்னா உங்களோட திறன் கேற்றாற்போல். தயவு செய்து உங்களுடைய திறனை இவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திறமை கொடுத்துருக்கிறார்னா அதுக்கேற்ற வேலையை அவர் தருவார்.
அதில் அவர் மகிமைப்படுவார். உங்களுக்கு ஒரு திறன்னா அதற்கேற்றாற்போல் ஒரு வேலை வரும். இன்னைக்கு அது மட்டும் இல்லை, ஏன் அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு அந்த டர்ட் அழுக்குன்னு சொன்னது என்ன தெரியுமா? ஹீப்ரு வார்த்தையில் அவனோட என்ட்ரேல்ஸ் வெளியே வந்துதான். என்ட்ரேல்ஸ் டர்ட் என்றால் நான் சொன்னது தான். அது அந்த என்ன சொல்கிறது, அதிலே போட்டிருக்கு, அது என்ன, மலை ஜாலத்திருக்கிறார் என்றார்கள். அப்போ அதுதான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நல்லா தீட்டுனீங்கன்னா, இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை நல்லா தீட்டுனாதான், அதை நல்லா எங்கே போனோம், ஆவி ஆத்மாக்குள்ளே குத்துனீங்கன்னா தான் உங்களுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். ஆமென். எவ்ரிதிங் இட் வில் எம்டி, அப்படியே சுத்தமாக்கிறோம் இந்த வேதம். அது மட்டும் இல்லை, அங்கே சில சூழ்நிலை, ஏன் லிண்டா சிஸ்டர் நான் இன்னும் வெயிட் பண்ணிருக்கேன், நானே கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டவரை இவ்வளோ வெயிட் பண்ணுறேன்னா, இன்றைக்கி அவனுங்க சலித்து போகிற அளவுக்கு வெயிட் பண்ணாங்கன்னா, ஏன் தெரியுமா? அந்த வெயிட்டிங் உங்களை ஆண்டவர் சோதிக்கல, அந்த வெயிட்டிங் தான் உங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு புதிய வாழ்க்கைக்கு தப்பி போக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். உங்களோட காத்திருப்பதில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அவங்க வெயிட் பண்ணுற நேரம்ல அந்த எவ்வளோ அந்த அழுக்கு கொட்டிச்சோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்களோ, ஏகூத் தப்பிச்சு எங்கே போயிட்டான்? எப்ராயிம் மலைக்கு போய் ட்ரம்பட்டை ஊதி சொன்னானா, போர் செய்ய தயாராங்க, ஆண்டவர் நம் சத்ருக்களை உங்க கையில விடுவித்து கொடுத்து விட்டார். ஆமென். நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி 10,000 பேரை அன்னைக்கு வீழ்த்தினார்களாம். ஆமென். 10,000 பேரை வீழ்த்தினது மட்டும் இல்லைங்க, அதில் கடைசி வசனம் பாருங்க. நான் இன்னைக்கு சீக்கிரம் முடிக்கிறது பெரிய மெசேஜ் இது, நான் நிறைய வெளிப்பாடு விட்டுட்டேன். 30 பாருங்க, 80 வருஷம் ஏகூத் அவங்கள வென்றாடி அவங்கள அந்த நாட்டை ஒப்பு கொடுக்கும் போது எத்தனை வருஷம் அவங்க இளைப்பாறுதல் பெற்றாங்க? இதே 80. ஆனால் ஆப்தேனியல் கொடுக்கும் போது 40 வருஷம். ஆண்டர் பலவீனனான உங்களையும் என்னையும் யூஸ் பண்ணா, ஆண்டர் ஏற்கனவே செய்த 40 வருஷத்தை விட டபுள் போர்ஷன் பிளெஸிங் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இவளா இப்படி செஞ்சான்னு உங்களை உலகம் கேட்குற அளவுக்கு ஆண்டர் நிமிர செய்வார். ஆமென். இவ்வளோ நாள் நல்லா இருந்தவங்க கூட 40 வருஷம் கொடுத்தாங்களே, இப்படி பலவீனமா இடது பக்கம் ஒன்றும் புரோஜனம் இல்லாதது சொன்னது போய் 80 வருஷ இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட வெளிப்பாடு! ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். இதை எழுதும் போது என் கண்கள் அவ்வளோ தொப்ப குளமா, அப்போ நான் வெயிட் பண்ணதெல்லாம் என் சத்ருக்களை நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பாட்டி நீங்கள் வெயிட் பண்ணும் போது கலங்காதீங்க, எனக்கு இப்போவே காசு வேணும், இப்போவே நான் ஜெபிச்சு எனக்கு வானத்தை கலத்தி கொடுக்கணும்னா அந்த மாதிரி கேட்டுறாதீங்க. ஆண்டவர் சில நேரம் சில சத்ருக்கள் கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கார். அந்த போர் சேவர்களை ஏமாற்றி தான் வச்சான் ஏகூத். இது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவர் ஏதோ பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. ஆனால் ஆண்டோட திட்டம், ஏகூதோட திட்டம் என்ன தெரியுமா? இவங்க காத்திருக்க நான் என்ன பண்ணிடுவேன், எப்ராயிம் மலையில் மேல் நிற்பேன் நான். ஆமென். ஸோ இன்னைக்கு நீங்கள் வெயிட்டிங் வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், அது சத்ருவை ஆண்டவர் ஆக்சுவலாக டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? உங்களை மலையில், உயர்ந்த மலையில் வைக்கிறதுக்காக. He has a whole new plan, my wise women. புத்தியுள்ள ஸ்திரீகளே, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவள் ஞானத்தினால் வீடை கட்டுகிறாள். இன்னைக்கு இந்த ஞானத்தை தீட்டுங்க. இந்த இரு புறமும் உள்ள, இப்போ புரியுதா வாட் இஸ் டபுள் எட்ஜ் சோர்ட்? ஏன் சாலமன் அப்படி எழுதுனான்னு புரியுதா? ஞானத்தோட இடது கையும் வலது கை என்ன? உங்களுடைய மூளை. உங்கள் மூளையை நீங்கள் தீட்டணும்னா இது கண்டிப்பாக தேவைங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இது இல்லைன்னா உலக ஞானம் பத்தாது இதை தீட்டுறதுக்கு, இந்த ஞானம் தேவை. உங்களுக்கு செல்வமும் கனமும் வர. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை ஸ்ரீலங்கா காணப்படுது, உங்கள் வீடு காணப்பட்டாலும் நெருக்கடியின் மத்தியில் 80 வருஷம் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருத்தனும் நம்ப மாட்டான். மற்ற தேசத்தில் எப்பவுமே நெருக்கடியில் பெரிய பெரிய வேலையை செய்வார் அவர், நம்ம எதிர்பார்க்காததை செய்கிறவர். அதனால தான் கிவ் தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவ யாரோட செயல் இதுவே? யாருக்காக? நமக்காய். எங்கள் அப்பா இந்த பாட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எழுதுனது. இது எழுதும் போது எனக்கு அந்த வயசில் புரியும், எல்லாம் இப்போ தான் புரியுது. இன்றைக்கி அந்த பாட்டை நீங்கள் பாடும்போது எப்படி பாடுவீங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அவர் எங்கே விடுறாராம்? அமர்ந்த தண்ணீர். அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். ஸோ ஆண்டவர் ஒரு நெருக்கடியில் ஒரு பலவீனத்தை உங்களை யூஸ் பண்ணுறாருனா அது 80 வருஷம் ரெஸ்ட்டுக்குங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் முடியாது, இது பலவீனம், இதுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். இன்னைக்கு தாளந்து எல்லாம் குறைவாய் பார்க்கிறார். பிகாஸ் யோர் காட் இஸ் ரைட், he never picks right people. புரியுதா? உங்க ஆண்டவர் நல்லவர், ரட்சகர்னால எப்பவுமே நல்லவங்களை எடுக்கிறவர் கிடையாது, பாவிகளை எடுக்கிறார். அதனால தான் கொரிந்தியர்ல ரோமர் 1 சொல்றேன். ரோமர் எதுல வருது? கொரிந்தியரா ரோமன்ஸ்லயா? யாரை எடுக்கிறார்? பைத்தியக்காரர்களை. ரோமர் பைத்தியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார். என்ன வேணா என் குடும்பம் பைத்தியம்னு சொல்லியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு யாரை தேர்ந்தெடுத்தார்? உங்களை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா உங்க குடும்பம் என்ன சொல்லும்? இது வேலைக்காவாது, இது இப்படிதான். ஆண்டவர் பைத்தியத்தை தேர்ந்தெடுத்து உலகத்தில் இருக்க அறிவாளிகளை உங்களை வைத்து வெட்கப்படுத்துகிறார். ஆமென். இதுதான் ரோமர்ல எழுதியிருக்கு. Your God is such a big God, powerful God. So சொல்லாமா, ஆண்டவரே நீர் ரைட் ஹேண்ட் காட் மட்டும் இல்லை, எப்பவுமே எப்படி பாடுவோம்? அவர் வலது கையால் என்னை தூக்கி எடுப்பார். இன்னைக்கு உங்க கடவுள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது கை உள்ளவர் மட்டும் இல்லை, அவர் உங்கள் இடது கையின் தேவனாயிருக்கிறார், உங்கள் பலவீனத்தின் தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால தான் சமாதானத்தின் பிரபு. இவர் வந்ததே சமாதானம், இவர் பிறந்தது சமாதானம், இவர் வாழ்ந்தது சமாதானம், இவர் உயிர் தெழுந்தது சமாதானம், இவர் உங்களுக்கு விட்டு போன ஆவியானவரும் உங்களுக்கு சமாதானத்தை தான் தந்துட்டு இருக்கிறார். அதான் ரோமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எதுல வருது? ரோமர் 5:1 சொல்லுது. என்னது? விசுவாசத்தினால் நம்ம என்ன ஆக்கப்பட்டோம்? நீதிமான்கள். அதனால தான் அந்த உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பலவீனமோ பலனோ எதையும் பார்க்காதீங்க. இன்னைக்கு இதெல்லாம் மேற்கொள்ள உங்களுக்கு வேண்டியது விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதான் முதலே சொன்னேன். இன்னைக்கு விசுவாசத்தினால் நமக்கு நீதிமான் ஆகிறது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன பண்றாரு? நம்ம தேவனோடு சமாதானம் பெற இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஸோ இப்போ புரியுதா? நீதிமொழிகள் 3:16 ஞானம் என்னது? உங்களுக்கு என்ன கொடுக்குது? செல்வமும் கனமும். எந்த நேரத்தில் இந்த பலவீனமான இடது பக்கம் உங்களுக்கு கொடுக்குது? நெருக்கடியான மத்தியில் ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு எழுப்புகிறார். அதனால தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஹவு டு ஓவர் கம் மை கிரைசிஸ். என் நெருக்கடியை நான் எப்படி மேற்கொள்ளணும்னா அதுக்காக தான் ஆண்டவர் இந்த விஷனை புத்தியுள்ள ஸ்திரியை கொடுக்கிறார், டெபோரால. ஆமென். என் நெருக்கடியின் மத்தியிலும் நான் ஜெயிப்பேன். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபித்ததும் நம்ம மீதியான காரியத்துக்குள்ளே போகிறோம். எழுந்து ஒரு வார்த்தை நம்ம இந்த ஆண்டவருக்காக, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி, ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் கூடிய சீக்கிரம் அதை செய்ய போகிறார் என்று அர்த்தம். முதல்ல அப்படி நம்புங்க. சில வார்த்தை எனக்கு வருதுன்னா அது ரொம்ப என் கை கெட்டின தூரத்தில் தான் இருக்குது. என் விசுவாசம் இல்லாதனால அந்த நாட்கள் தள்ளி போய் கொண்டு இருக்கு. இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வார்த்தை தீட்டிக் கொள்ளுங்க. அதை கத்தி மாதிரி தீட்டி வைங்க. இன்னைக்கு உங்களுக்கு எந்த சிச்சுவேஷனில் எப்படி டீல் பண்ணணும், எப்படி அதுலேருந்து தப்பிக்கணும், எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதுலேருந்து ஜெயிக்கணும்னு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கத்தியாய் அவர் வைத்திருக்கிறார், ஒரு பட்டயமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த வார்த்தை இவர்களுக்கு ஆண்டவரே உள்வாங்கியிருக்காங்க என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இது அவங்க வாங்கினது மட்டும் இல்லை, அவங்க அதை அப்படியே அபியாசிக்க, அதன்படி நடக்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க வெற்றி சிறக்க, ஆசீர்வாதமாய் வாழ, இந்த உலகம் வெட்கப்படுற மாதிரி அவங்க வாழணும். ஆண்டவரே நீர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவங்க ஆண்டவரே அவங்க சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிறீர், அவங்க மனதை நீர் அறிந்திருக்கிறீர். அது பலவீனப்பட்டிருக்கிறதப்பா, அது நொறுங்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டிருக்குது. என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படியே பார்க்குறாங்க. ஆனால் என் தேவாதி தேவன் பலவீனத்தை பலனாய் பார்க்கிறவர், பலவீனத்தை பலனாய் பார்க்கிறவர். உருக்குழந்ததை அழகிய ஒரு உருவமாய் ஆண்டவரே ஒரு என்ன சொல்றது, ஒரு சிங்காரமாய் நீர் பார்க்கிறீர் ராஜா. இன்னைக்கு அவங்க காயங்களை எல்லாம் மாற்றுங்க. இந்த வார்த்தையானது ஆற்றட்டும். அவங்க தைரியமாய், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய புத்தியுள்ள ஸ்திரீ, நான் கட்டதான் பிறந்திருக்கிறேன், குடும்பத்தை, சபையை, என்னை, என் தேசத்தை கட்ட ஆண்டவர் என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்று அவங்க விசுவாசிக்கிட்டோம் ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே தாழ்மையுடன்
ஆண்டவரே வராதவர்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். எத்தனை பேர் இழக்கிறாங்க ஆண்டவரே, இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்களே ஆசீர்வதிங்க. இது போய் சேரட்டும் ராஜா. உங்களுடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறட்டும். மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.